தமிழ்நாட்டை கைப்பற்றுவதற்காக புதிய அடிமைகளை பாஜக தேடி வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் திமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், எத்தனை அடிமைகள் வந்தாலும் திமுகவினர் இருக்கும் வரை தமிழ்நாட்டை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்றும் திட்டவட்டமாக கூறினார். எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிடணும்னு பாஜக அதிமுகவோட துணையோடு இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. பழைய அடிமை பழனிசாமி பத்தலன்னு இன்னைக்கு புது அடிமைகளையும் பாஜக வலை வீசி தேடிட்டு இருக்கு. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். எப்படியாவது புது அடிமைகளை மட்டும் மாட்டிட மாட்டாங்களான்னு வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க. அடிமைகள் சிக்குவாங்க. ஆனா எத்தனை அடிமைகள் வந்தாலும் திமுக கருப்பு சிவப்பு கரை போட்டிருக்கக்கூடிய திமுக இருக்கிற வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்கிறதுல தொட்டு கூட உங்களால பார்க்க முடியாது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிரந்தரமாக பிரதமர் மோடி காலில் விழுந்துவிட்டதாகவும் உதயநிதி சாடினார். ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட கால், அந்த அம்மா இறந்த உடனே சசிகலா அம்மாவோட கால், அந்த அம்மா ஜெயிலுக்கு அமிச்சிட்டு உடனே முதலமைச்சர் ஆகணும்னு திரு டிடிவி தினகரன் அவருடைய கால், அதன் பிறகு கொஞ்ச நாள் மோடியோட கால், அமித்ஷாவோட கால், இன்னைக்கு பர்மனண்டா திரு மோடியோட காலில் போய் சரண்டர் ஆயிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆளுநருக்கு எதிரான போராட்டத்தில் தமிழ்நாடு வெல்லும் என்றும் உதயநிதி கூறினார்.